அரசியல் கைதிகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் டக்ளஸ். அனூர் அரசியல் தொடரும் குழப்பம், மற்றொரு அமைச்சரும் பதவி விலகும் சாத்தியம். NDB வங்கியில் நடந்த மோசடிகள், மத்திய வங்கி எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். தெல்லிப்பளை போலீசாருக்கு தாயொருவர் விடுத்துள்ள பகிரங்க சவால். இலங்கைக்குள் ஒளிந்திருக்கும் அமெரிக்க இஸ்ரேலிய போர் வீரர், இலங்கை அதிகாரிகளிடம் அவசர கோரிக்கை. பிள்ளையானுக்கு ஆதரவாக சென்றவர்களை எண்ணி வெட்கப்படுகின்றேன், எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள மறைக்கரம், வெளியான புதிய அறிக்கை. ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் ராணுவ புலனாய்வு பிரிவு செய்த சதி, பயங்கரவாத தகவல்கள் அம்பலம். பிள்ளையானின் நெருங்கிய சகாக்கள் தலைமறைவு. அரசியல் வாழ்வில் சவால்கள் சகஜமானது. அந்த வகையில் எதிர்காலத்திலும் அரசியல் கைதுகள் கூட இடம்பெறலாம். அவ்வாறான சூழல் ஏற்பட்டாலும் கட்சியின் செயற்பாடுகளை வீரியமுடனும் முன்னெடுத்துச் செல்வதற்கு கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அறிவுறுத்தியுள்ளார். கட்சியின் யாழ் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் யாழ் கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், நிர்வாக மற்றும் உதவி நிர்வாக செயலாளர்கள், பிரதேசங்களின் நிர்வாக மற்றும் உதவி நிர்வாக செயலாளர்கள், முக்கியஸ்தர்களின் பிரசன்னத்துடன் நடைபெற்ற கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன் போது அவர் மேலும் கூறுகையில், கடந்த கால சேவைகள் மற்றும் அரசியல் நகர்வுகளின் அடிப்படையில் சமகால அரசியல் களத்தில் EPTPயின் தேவை அதிகமாக உணரப்படுகின்றது. இதை மக்களின் உணர்வுகளூடாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இதே நேரம் கட்சியின் கொள்கையை நேர்த்தியாகவும் அதை வெளிப்படையாக முன்கொண்டு செல்ல எவர் முன்னின்று உழைத்தாலும் அவர்கள் கட்சியுடன் இணைந்து பயணிக்க முடியும். அத்துடன் கட்சியின் அடுத்த தலைமையை கட்டியெழுப்பும் முயற்சியும் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் கட்சி நலனும் கட்சி செயற்பாடுமே ஒவ்வொருவரதும் முதன்மையாக இருக்க வேண்டும். அதன் ஊடாகவே மக்களின் எதிர்காலத்தையும் அபிலாஷைகளையும் வெற்றி கொள்ள முடியும் என்றார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் முக்கிய சம்பவமான சாய்ந்தமரது குண்டுவெடிப்பு இன்று சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இச்சம்பவம் நடைபெறும் போது கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதியாக இருந்தவர்தான் இந்நாள் பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர. குமார ஜெயக்கொடியின் பதவி விலகலை தொடர்ந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருவதோடு சாட்சியங்களும் பெறப்படுவதால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவும் பதவி விலக வேண்டும் என்ற கருத்து நிலவுவதாக சிரேஷ்ட ஊடகவியலாளரும் ஆய்வாளருமான தரிந்து ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் விளக்கமாக கருத்து தெரிவித்தவர், அமைச்சர் தான் வகிக்கும் பதவிக்கு பொறுப்புக்கூறல் என்ற வகையில் அவர் செயற்பட வேண்டும். நல்லாட்சி அரச காலத்தில் நடந்த 52 நாள் ஆட்சி மாற்ற சதித்திட்டத்தின் பின்னரே அருண ஜெயசேகர, அதாவது மஹிந்த ராஜபக்ச பிரதமராக பதவி வகிக்கும் போது கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதியாக நியமிக்கப்பட்டார். பவுனதீவு சம்பவத்தின் போதும் அவர் கிழக்கில் தான் இருந்தார். அச்சம்பவம் தொடர்பில் பெறப்பட்ட வாக்குமூலங்களில் கட்டளை தளபதியுடன் பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாய்ந்தவரது குண்டுவெடிப்பின் போது அந்த இடத்திற்கு அவர் சென்றுள்ளார். அங்கு நடந்தவை என்ன என்று அவருக்கு தெரியும். அவரின் ஆளுகைக்குள் தான் இன்றும் ராணுவம் இருக்கின்றது. ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தாலும் பிரதி பாதுகாப்பு அமைச்சரே அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பானவர். அன்று அவருக்கு கீழே பணியாற்றிய ராணுவத்தினர் சாய்ந்தமரது சம்பவம் தொடர்பில் இன்று எப்படி சாட்சியம் கூறுவார்கள்? இது சாத்தியப்படுமா? இந்த அரசாங்கம் வந்த பின்னர் குற்றவியல் விசாரணைகள் திணைக்களம் நீண்ட வாக்குமூலம் ஒன்றையும் அவரிடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளது. நாங்கள் கூறவில்லை அருண ஜெயசேகர ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர் என்று. ஆனால் நீதியான விசாரணைகளுக்கு அமைச்சு பதவிகள் சில தடைகளை ஏற்படுத்தலாம் என குறிப்பிட்டிருந்தார். NDB வங்கியில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் குறித்து விசாரணை நடத்த வெளிநாட்டு நிபுணர்களை கொண்ட ஒரு முன்னணி சர்வதேச நிறுவனத்தை நியமிக்க இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இந்த தணிக்கையானது வெறும் மோசடியை மட்டும் ஆராயாமல் பின்வரும் விடயங்களில் கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மோசடி நடந்த காலத்தில் வங்கியின் கட்டுப்பாட்டு மற்றும் மேற்பார்வை தோல்விகள், நிர்வாக ரீதியான பலவீனங்கள், சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்டன என்ற விரிவான ஆய்வு. மேலும் இந்த தணிக்கை அறிக்கை நேரடியாக மத்திய வங்கியிடம் சமர்ப்பிக்கப்படும். அத்துடன் வங்கியின் உள்வாரை கட்டுப்பாடுகளை உடனடியாக வலுப்படுத்துமாறு NDB வங்கிக்கு மத்திய வங்கி உத்தரவிட்டுள்ளது. வங்கியின் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளின் வினைத்திறனை மதிப்பீடு செய்ய ஒரு சுயாதீன 3ஆம் தரப்பு ஆய்வையும் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் பெரிய சர்ச்சை நிலவினாலும் மத்திய வங்கி சில முக்கியமான தெளிவுபடுத்தல்களை வழங்கியுள்ளது. குறிப்பாக NDB வங்கி தற்போது அனைத்து ஒழுங்குமுறை மூலதன மற்றும் திரவத்தன்மை தேவைகளையும் பூர்த்தி செய்துள்ளது. வங்கியின் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பில்லை. இந்த மோசடியினால் இலங்கையின் மற்ற நிதி நிறுவனங்கள் எவ்வித இழப்பையும் சந்திக்கவில்லை. எனவே பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மத்திய வங்கி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் வைப்பாளர்களின் நலனை பாதுகாக்கவும் நிதி அமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தவும் மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக மத்திய வங்கி உறுதியளித்துள்ளது.
தனது மகனை தெல்லிப்பளை போலீசார் அவமானப்படுத்தியதாக தாயொருவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்தோடு தெல்லிப்பளை போலீசார் போதைப் பொருள் பாவிப்பது இல்லை என்றால் மருத்துவ பரிசோதனைக்கு வருமாறு தாயொருவர் பகிரங்க சவால் விடுத்துள்ளார். இன்றைய தினம் எங்களுடைய மகன் வேலைக்கு போய்கொண்டிருக்கைக்குள்ள அவர் பெயிண்டிங் வேலையை தான் போறவர். போய்கொண்டு இருக்கைக்குள்ள தெல்லிப்பள போலீஸ் ரபிக் அவர்கள் இவரை மறைச்சிருக்கணும். அப்ப இவர் தான் ஏதாச்சும் ஓவர்டேக் பண்ணிட்டனோன்னு தெரியாமல் இவர் என்ன செய்திருக்கிறார், ரபிக் மறைச்சா நிக்கத்தானே வேணுமென்று இவர் நின்று இருக்கிறார். மகன் நின்ற இடத்துல ரபிக் வந்து சொல்லியிருக்கணும், நீங்கள் ஏதோ பாவிச்சிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னவரா, நான் வேலைக்கு தான் போறேன், நான் எதுவுமே பாவிக்கிறதும் இல்லை, இன்றைக்கும் பாவிக்கல, இந்த வாழ்க்கையில நான் பாவிக்கிறேன்னு சொல்ல இவ இல்ல நீ பாவிச்சு இருக்கிறா என்று சொல்லி இவரை உடனடியாக தெல்லிப்பள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்றி கொண்டு போய் அங்க பிள்ளைன்ற மோட்டர் சைக்கிள் எல்லாத்தையும் பறிச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு பிள்ளைய ஜீப்பில் ஏற்றி கொண்டு போய் தெல்லிப்பள டாக்டர்கிட்ட கொடுத்திருக்கணும். அப்ப டாக்டர் அதை செக்அப் பண்ணி போட்டு டாக்டர் சொல்லியிருக்கிறார் இவர் பாவிக்கலைன்னு சொல்லி. பிள்ளை வெளியால வந்து இருக்குது, வெளியால வர சொல்லிச்சுனாமா நீ சாராயம் குடிச்சனீன்னு சொல்லி. அவன் சொன்னானா, நான் சாராயமே இந்த மட்டும் நாங்கள் குடித்தது எனக்கு அதை என்னன்னு தெரியான்னு சொல்லி பேருந்து ஜீப்பில் ஏற்றி கொண்டு வந்து தெல்லிப்பள போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு இருக்கணும். விட்டால் அதுக்கு பிறகுதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்குது, அம்மா என்ன போலீஸ் பிடிச்சதுன்னு சொல்லி. அப்போ நான் என்னத்துக்கு பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி உண்மையாக எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கு பிறகு நான் அங்கே ஃபோன் அடிக்கிறேன், இங்கே ஃபோன் அடிக்கிறேன், நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி எனக்கு உண்மையாகவே தெரியாமல் போட்டுது. சரி, நான் மூன்றாம் தரமும் போன் எடுக்க புள்ள போன் ஆன்சர் இல்லை. 12:30 இருக்கும். இன்றைக்கு தான் போன் பண்ணி நான் திருப்பி கேட்குறேன், எங்க தம்பி நிற்கிறீங்கன்னு கேட்க, அம்மா நான் திருப்பி விட்டுட்டாங்க, நான் வேலையில வந்து வேலை செய்தோன்னு நிற்கிறேன்னு சொல்லி. என்னத்துக்கு நான் இந்த கதை உங்களுக்குன்னு சொல்றேன்னு சொன்னால், உண்மையாவே இலங்கையில இருக்கிற ரபிக்கோ சரி எந்த போலீஸோ சரி உண்மையான சட்டத்துக்கு மாறாகத்தான் இந்த செயல்பாடுகள் நடக்குது. அரசாங்கத்தால் எதுவுமே எங்களுக்கு இன்றைக்கு 40 வயசு வந்துட்டு அவரு 19 வயசு மகனுக்கு எங்கட மனுஷனுக்கு 46 வயசு எதுவுமே எங்களுக்கு கிடைக்க போறதும் இல்லை, கிடைச்சதும் இல்லை. அப்ப நாங்களாம் வீடு கட்டினாங்க, நாங்கெல்லாம் லோன் எடுத்து கட்டினாங்க. அப்ப இவருக்கு நான் 18 வயசு முடிய சொன்னா நாங்கள் மேலதிகமாக படிக்க போகல. இவருக்கு நான் சொன்னேன், நான் தம்பி எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குதாடா, நீங்கள் முளைச்சா தான் அம்மா லோனால கட்டலாம்னு சொல்லி நாங்கள் லோனுக்காக இந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவான், ஒவ்வொரு நாளும் போவான் வேலைக்கு. 10 மணி, சில நேரம் 11 மணி, சில நேரம் 12 மணி செல்லும். அப்ப நான் அடிக்கடி போன் எடுப்பேன், எங்க நிக்கிறீங்களா எங்க நிக்கிறீங்களாண்டா, அம்மா வேலை முடியல வேலைக்குள்ள கவனமாவா, வேலைக்குள்ள இந்த ரோட்டால வர வேண்டாம் அந்த ரோட்டால வாங்கன்னு சொல்லி நான் 12 மணி மட்டும் முழிப்பிருந்து சொல்ற தாய் பிள்ளை கஞ்சா பாவிச்சதுக்கும் வேற புலன்சலோட சேருமான்னு சொல்லி நான் மட்டுமே அவரை நான் அடையாளப்படுத்தவும் இல்லை, எங்களோட மனசுல கூட நாங்க இணைச்சு பார்க்கவும் இல்லை. இந்த ரபிக்காரர் உண்மையாக என்ன செய்திருக்க வேணும், பிடிச்சு போட்டு எனக்கு போன் பண்ணிருக்கோம், பிள்ளை இந்த போன்ல இருந்து அவை சரி போன் எடுத்து உங்களோட மகனை பிடிச்சு வச்சிருக்கிறோம் அம்மா நீங்கள் வாங்க வேண்டும். பிள்ளைக்கு 30 வயசு இல்லை, பிள்ளை 19 வயசு, வீட்டு கஷ்டத்துக்காக வேலைக்கு போறான். போதைக்குள்ள இவங்க என்ன செய்ய வேணும், அம்மாவுக்கு போன் அடிக்கிறா இல்லாட்டி அப்பாவுக்கு போன் அடி, இந்த பெரியாக்களாரும் இங்க வேற வேணுமாண்டா. சரி, நான் போன் அடிச்சிருந்தேன், நான் அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்தான்னு போலீஸையும் கேட்டு வேலையும் கேட்டிருப்பேன். கேட்டு அந்த போலீஸ்காரர் பிள்ளை பாவிச்சிருக்கேன்னு சொன்னா நான் பிள்ளை நிலப்பாட்டாங்க சொல்லியிருப்பேன். பிள்ளை நிச்சயம் ஒளிம்பின் அதை என்னோட தேத்தனி வாங்கி குடிச்சாது, பான் சாப்பிட்டவர் இன்றைக்கு பானும் டீயும் தான் குடிச்சவர், அதை எல்லாத்தையும் குடிச்சு போட்டு இவர் போய்கொண்டு இருக்கக்குள்ள நீங்க பிடிச்சால் அந்த பிள்ளைக்கு எங்க கஞ்சா கிடந்தது. உங்களுக்கு அரசாங்கம் சொல்லி இருக்கலாம், கஞ்சா பிடிச்சவன் தூக்கி போடன்னு சொன்னால் விக்ரவன் தூக்கி போடுங்க. அவன் விக்ரவன் எங்க இருக்கிறான், வீட்டை வந்து பார்த்தா தெரியும். நாங்கள் 5 மாடி 6 மாடிலேயே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சாதாரண மனிதர் மாதிரி ஒரு 4 பேர் முளைச்சு கட்டின வீட்டுக்கு கடனை கட்ட போன பிள்ளைய கஞ்சாவின்னு சொல்லி என்ன நீங்க ரோட்டில போடுவீங்க? 4 பேர் இந்த பிள்ளைய பிடிச்சிருந்தா இந்த பிள்ளையோட நாளைக்கு என்ன முறைதான் சேர்ந்து திரிவானே. வேலைக்கார முதலாளி கூட்டிக்கொண்டு போவாரு, வேலையில ஒரு 50 பேர் வேலை செய்யக்குள்ளவன் கஞ்சா பாவிச்சவன் அது பாவிச்சவன் சொல்லி அந்த முதலாளிவன் நாளை வேலையை கூட்டிக்கொண்டு போகாம விட்டால் ரபிக்கு ரோட்டில் நிற்கிறவனுக்கு காசு வாங்குவான், அவனுக்கு அரசாங்கம் காசு போடும் அக்கௌண்ட்டுக்கு. அவர் தந்த வேலையை தான் பார்த்துக்கொண்டு தான் போறாது. உண்மையா தெல்லிப்பள போலீஸ் உங்களுக்கு உண்மையா முதுகெலும்பு இருந்தால் நீங்கள் தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கோ. நீங்கள் போத வசதி நீங்கள் பாவிக்கல என்று உறுதிப்படுத்தினால் நாங்கள் அதுக்கு பிறகு எங்கட பிள்ளையால உங்களோட கையில தாரோம்.
இதுக்கு நீங்க முதுகெலும் இருந்தால் நீங்க தெல்லிப்பல போலீஸ்ல இருக்கிறார்கள் எல்லாரும் நீங்க இந்த சவாலுக்கு முதல் வாங்க. காசாவில் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை சேதப்படுத்தியதாக கூறப்படும் இஸ்ரேலிய அமெரிக்க போர் வீரர் ஒருவர் இலங்கையில் மறைந்திருப்பதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. ஜேக் பர்ஹோன்ஸ் என்ற குறித்த போர் வீரருக்கு எதிராக ஹிந்த் ரஜப் என்ற அமைப்பு இலங்கை அதிகாரிகளிடம் உத்தியபூர்வமாக முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளது. ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை என்பது காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்ட 6 வயது சிறுமி ஹிந்த் ரஜப் என்பவரின் நினைவாக உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச மனித உரிமை அமைப்பாகும். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இரட்டை குடியுரிமை கொண்ட குறித்த போர் வீரர் இஸ்ரேலிய ராணுவத்தின் 7வது கவச பிரிவின் 603வது போர் பொறியியல் படைப்பிரிவில் பணியாற்றியவர். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7 நடந்த சம்பவங்களை தொடர்ந்து அவர் தன்னார்வத்துடன் ராணுவத்தில் இணைந்து காசாவில் நிலை கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் அங்கம் வகித்த 603வது படைப்பிரிவானது காசாவில் குடியிருப்பு பகுதிகள், மசூதிகள், விவசாய நிலங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை திட்டமிட்டு தகர்த்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த நிலையில் 2023 அக்டோபர் முதல் 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதி வரை சுமார் 65க்கும் மேற்பட்ட இடிப்பு நடவடிக்கைகளை இந்த படைப்பிரிவு மேற்கொண்டுள்ளதாக ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹான் யூனிஸ் மற்றும் ரபா பகுதிகளில் சிவில் கட்டடங்களை வெடிபொருட்கள் மூலம் தகர்த்தும் நடவடிக்கைகளில் ஜேக் பர்ஹோன்ஸ் நேரடியாக பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் தனது சமூக வலைதளங்களில் வெளியிட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளில் சிவில் கட்டடங்களுக்குள் வெடிமருந்து கம்பிகளை வைத்திருப்பதும் கட்டடங்கள் தகர்க்கப்படுவதும் பதிவாகியுள்ளன. இத்தகைய நடவடிக்கைகள் போர்க்குற்றங்களின் கீழ் வருவதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. தற்போது ஜேக் பர்ஹோன்ஸ் சுற்றுப்பயணத்திற்காக இலங்கையில் தங்கியிருப்பதை ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை உறுதிப்படுத்தியுள்ளது. சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் போர்க்குற்றங்களில் தொடர்புடையவர்கள் தமது நாட்டில் இருக்கும் பட்சத்தில் அவர்களை விசாரித்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடப்பாடு இலங்கை அரசாங்கத்திற்கு உண்டு என அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை அதிகாரிகள் உடனடி கவனம் செலுத்தி சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை தனது அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானுக்காக மட்டக்களப்பில் காந்தி பூங்காவிற்கருகில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையிட்டு வெட்கப்படுகின்றேன் என்று எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர், தமிழ் இனத்திற்கு இனி இல்லாத துயரத்தை கொடுத்து தமிழின துரோகியான பிள்ளையானுக்காக இந்த மக்கள் சென்றிருப்பது மிக கேவலமான செயலாகவே பார்க்கின்றேன். 2015ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் பிள்ளையான் 5 வருடங்கள் சிறையில் இருந்தார். அவர் அப்போது இவ்வாறான விடயங்கள் இடம்பெறவில்லை. ஆனால் அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், கிடைக்கும். தமிழ் தேசியத்தை பேசுபவர்கள் மௌனமாக இருப்பதன் பின்னணி என்ன என ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் சக்ரான் காசி மற்றும் அவரது குழுவினரால் மட்டுமே நடத்தப்பட்டிருக்காது எனவும் இந்த செயற்பாட்டின் பின்னணியில் ஒரு மறைமுக கை இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாகவும் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து அண்மையில் வெளியிட்ட ஒரு புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நினைவு, வழி மற்றும் நம்பிக்கை என்ற தலைப்பில் சமூக மற்றும் மதத்திற்கான மையத்தினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 7வது ஆண்டு நினைவு தினத்திற்கு முன்னதாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் குறித்து பல ஆண்டுகளாக பல விசாரணைகள் நடத்தப்பட்ட போதிலும் நீதி இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை எனவும் முக்கியமான ஆதாரங்கள் பொதுமக்கள் வெளியிடப்படவில்லை எனவும் இந்த அறிக்கை எடுத்துக்காட்டுகின்றது. தேவாலயங்கள், ஹோட்டல்கள் மற்றும் பிற இடங்களை குறிவைத்து ஏப்ரல் 21, 2019 அன்று நடந்த ஒருங்கிணைந்த குண்டுவெடிப்புகளில் 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்த நிலையில் இதுகுறித்து குறைந்தது 8 தனித்தனி விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் சக்ரான் காசி மற்றும் அவரது குழுவினரால் மட்டுமே நடத்தப்பட்டிருக்காது என்பதற்கான அறிகுறிகளை இந்த விசாரணைகளில் வெளிப்படுத்தியுள்ளதுடன் மாறாக இந்த செயல்பாட்டின் பின்னணியில் ஒரு மறைமுக கை இருப்பதற்கான சாத்தியக்கூற்றையும் அவை சுட்டிக்காட்டுகின்றன. குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய சூத்திரதாரிகள் உட்பட பொறுப்பான அனைவரையும் வெளிக்கொணர்வது நீதியை நிலைநாட்டுவதற்கும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்களை தடுப்பதற்கும் இன்றியமையாததாக உள்ளது என்று அந்த அறிக்கை வலியுறுத்துகிறது. மேலும் விசாரணைகளில் ஏற்படும் தாமதங்கள், வெளிப்படைத்தன்மை இல்லாமை மற்றும் புலனாய்வாளர்களின் இடமாற்றம், முக்கிய ஆணையங்களின் முழுமையான அறிக்கைகளை வெளியிட தவறுதல் உள்ளிட்ட கூறப்படும் தலையீடுகள் குறித்தும் அது கவலைகளை எழுப்புகிறது. அதன் முக்கிய பரிந்துரைகளில் அனைத்து விசாரணை அறிக்கைகள் மற்றும் ஆதாரங்களை வெளியிடுதல், அழுத்தங்கள் அல்லது அச்சுறுத்தல்களில் இருந்து புலனாய்வாளர்களுக்கு பாதுகாப்பு, உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நிபுணர்களை கொண்டு முழு அதிகாரமும் பெற்ற ஒரு சுதந்திரமான ஆணையம், பொறுப்பானவர்களின் அடையாளம் காணப்பட்டவர்கள் மீது விரைவான சட்ட நடவடிக்கை ஆகியவற்றை இந்த CSR அறிக்கை கோருகின்றது. மேலும் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக 41 வழக்குகள் வெளிவந்துள்ளன என்பதை இந்த அறிக்கை எடுத்துக் காட்டுகின்றது. இது விசாரணைகளின் சிக்கலான தன்மையையும் அளவையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. சமீபத்திய முன்னேற்றங்களை நம்பிக்கையான அடித்தளம் என்று குறிப்பிட்டாலும் பொறுப்புக்குரலை
உரிமைகளை உறுதி செய்ய தொடர்ச்சியான பொது அழுத்தம் தேவைப்படும் என CSR எச்சரிக்கின்றது. இந்த நிலையில் துயரம் நிகழ்ந்து 7 ஆண்டுகள் கடந்த பின்னரும் பாதிக்கப்பட்டவர்களும் அவரது குடும்பத்தினரும் உண்மையையும் மன அமைதியையும் தொடர்ந்து தேடி வருவதாக கூறி நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் 2026ஆம் ஆண்டை ஒரு திருப்புமுனையாக மாற்றுமாறு அந்த அமைப்பு அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்படவிருந்த காலப்பகுதியில் சக்ரான் இந்தியாவுக்கு சென்றுவிட்டதாக ராணுவ புலனாய்வு பிரிவு அறிவித்ததாக போலீஸ் மா அதிபர் NK இலங்ககோன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியமித்து நாடாளுமன்ற தேர்வு குழுவில் தெரிவித்துள்ளார். இதனை கொழும்பில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் நடத்திய மாநாட்டில் உரையாற்றும் போதே ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த 24 மணி நேரத்திற்குள் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி விஜித் மலல்கொட தலைமையில் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவில் இந்த காரணங்கள் தெரிய வந்துள்ளது. அந்த குழுவின் உறுப்பினரான போலீஸ் மா அதிபர் NK இலங்ககோன் நாடாளுமன்ற தேர்வுக்குழு விசாரணையின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ள கருத்துக்கள், ஏப்ரல் 4ஆம் தேதி குண்டு தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக வெளிநாட்டு புலனாய்வு பிரிவால் இலங்கைக்கு தகவல் ஒன்று வழங்கப்பட்டது. மேலும் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி எழுத்து மூலம் அனுப்பப்படுகிறது. அதன் பின்னர் ஏப்ரல் 8 தொடக்கம் 9ஆம் தேதிகளில் நடந்த புலனாய்வு தகவல்கள் ஆய்வு கூட்டத்தில் இது தொடர்பில் பேசப்படவில்லை. ஏனென்றால் ராணுவ புலனாய்வு பிரிவு சக்ரான் இந்தியாவில் இருப்பதாக அரசு புலனாய்வு பிரிவுக்கு அறிவித்துள்ளது. அதனால் குறித்த கூட்டத்தில் தாக்குதல் தொடர்பில் பேசவில்லை என இலங்ககோன் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி விஜித் மலல்கொட தலைமையில் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. மேலும் அதன் சாட்சியங்கள் சட்ட சிக்கல் என்ற பெயரில் மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சக்ரான் அக்கால பகுதியில் குண்டுகள் தயாரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெடிக்க வைப்பதற்கான இடங்களை பார்த்துக் கொண்டிருந்த சமயத்தில் எவ்வாறு ராணுவ புலனாய்வு பிரிவு சக்ரான் இந்தியாவுக்கு சென்றுவிட்டார் என ஏன் தெரிவித்தது? இந்த தாக்குதலில் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தொடர்பு இருப்பதற்கான காரணங்கள் முதல் விசாரணை அறிக்கைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நேற்றைய தினம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையானை சாதாரண சிறைக்கு மாற்றுமாறு கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிள்ளையானுக்கு ஆதரவாக இடம்பெற்ற போராட்டத்தில் அவருக்கு நெருங்கிய ஆதரவாளர்கள் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக அதனுடைய பொதுச் செயலாளர் மற்றும் பிரதி தலைவர் என பலரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதனை அவதானிக்க முடிந்தது. மாறாக இந்த போராட்டத்தில் பிள்ளையானின் உறவினர்கள் மற்றும் அவரின் உடன்பிறப்புகள் மட்டுமே கலந்து கொண்டிருந்தனர். ஏன் பிள்ளையானுக்கு ஆதரவான இந்த போராட்டத்தில் பல முக்கியஸ்தர்கள் தலைமறைவாக இங்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது மட்டுமின்றி அவரது பல முக்கியஸ்தர்கள் மீது வழக்குகளும் போலீஸ் முறைப்பாடுகளும் நிலுவையில் உள்ளதனால் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது என்பது சிக்கலை ஏற்படுத்தும் என கூறப்படுகின்றது.